நான் நல்ல அரசியல்வாதி, ப்ராப்பர் அரசியல்வாதி. வேணா வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு போங்க. ஏற்கனவே பிளாஸ்ட் தான் முடிஞ்சுதான் போயிருக்கு, 41 உயிர் பிளாஸ்ட். நீங்க பாட்டுக்கும் பிளாஸ்ட் போயிடுவீங்க. அவன் இன்னொரு கட்சிக்காரனோட சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு சாவ சொல்றீங்களா? நீங்க மக்களுக்கு நான் நல்ல ஒரு சேவகனாக மக்களுக்காக இருக்கணும்னு நினைச்சா கூட்டணிக்கு போவீங்க. பதவி ஆசை இருந்துச்சுன்னா நீங்க தனித்திருப்பீங்க. தொகுதி வாரியான பிரச்சனைகளை பேச முடியுமா? அல்லது உங்களால எதிர்கால திட்டங்களை தமிழ்நாட்டை நான் இதெல்லாம் பண்ண போறேன்னு உங்களால பேச முடிஞ்சதா? எதுவுமே முடியல. பேசுறது எல்லாம் பழசுதான். இப்ப நான் பேசாததா? மக்களுக்கு எப்படி செயல்படணுங்கிறத கத்துக்குங்க. கூட்டணி வைங்கன்னா இது அதிமுக கூட கூட்டணி வைங்க அப்படின்னு. ஆமாங்க, தப்பு கிடையாதுங்க. நான்காம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவர் ராஜேஸ்வரி பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் டிவிக்கு போயிருக்காங்க. அதுவே பாஜகவை தான் அனுப்பி வச்சிருக்கு. இது திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருக்காரு, பார்த்து கவனமா இருக்கணும் விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி பல கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம திமுகவோட பி டீம் தான் நம்ம எடப்பாடி அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. யாரோட பி டீம்? திமுகவோட பி டீம். யார் சொன்னது? டிடிவி தினகரன் அவர்கள். அவர் அதெல்லாம் எப்படிங்க உளர்ற மாதிரி தானே இருக்கு. இதெல்லாம் நம்ம பேசணும்னா ஒரு அரசியல்ல ஆக்கப்பூர்வமாக கருத்துக்களை சொல்லலாம், அநியாயமான கருத்துக்கள் எல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க பேசணுங்கிறதுக்காக, ஒருத்தரை அட்டாக் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு லாஜிக்கே இல்லாம பேசுறது அப்படிங்கிறது நகைச்சுவையா தான் இருக்கு. நீங்க இப்ப கேட்ட கேள்வியே எனக்கு நகைச்சுவையா தான் இருக்கு. அவரே ஏன் இப்படி மாறினாருன்னு எனக்கும் தெரியல. அவரு கட்சியில இருக்கவங்க தான் பல வருஷமா ஒன்னா பயணிச்சிருக்காங்க, அவ்வளவு வேலைகள் பார்த்திருக்காங்க. ஏன் இப்ப அவங்களுக்குள்ளேயே இவ்வளவு மோதல்? இல்லைங்க, அவரெல்லாம் ஜெயலலிதா அம்மா அவர்களே ஒதுக்கி வச்சுட்டாங்கங்க. அவங்க எல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் தான். அவங்க ஒன்றும் டிடிவி தினகரன் அவர்கள்லாம் ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா அவர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர் தான். இப்போ அவங்களுக்கு ஒற்றுமையா அவங்க பயணிச்சாங்க, ஏன் பயணிக்கல அப்படிங்கிறது அவங்களோட உட்கட்சி பிரச்சனை. அதே சமயத்தில் உட்கட்சி பிரச்சனையாக இருந்தாலும் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய முடிவுக்கு ஒட்டுமொத்த கட்சி இல்லையா? அது சொல்றாரு, அவரே சொல்றாரு. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் டிவிக்கு போயிருக்காங்க. அதுவே பாஜகவை தான் அனுப்பி வச்சிருக்கு. இது திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருக்காரு, பார்த்து கவனமா இருக்கணும் விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி பல கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம திமுகவோட பி டீம் தான் நம்ம எடப்பாடி அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. யாரோட பி டீம்? திமுகவோட பி டீம். யார் சொன்னது? டிடிவி தினகரன் அவர்கள். அவர் அதெல்லாம் எப்படிங்க உளர்ற மாதிரி தானே இருக்கு. இதெல்லாம் நம்ம பேசணும்னா ஒரு அரசியல்ல ஆக்கப்பூர்வமாக கருத்துக்களை சொல்லலாம், அநியாயமான கருத்துக்கள் எல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க பேசணுங்கிறதுக்காக, ஒருத்தரை அட்டாக் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு லாஜிக்கே இல்லாம பேசுறது அப்படிங்கிறது நகைச்சுவையா தான் இருக்கு. நீங்க இப்ப கேட்ட கேள்வியே எனக்கு நகைச்சுவையா தான் இருக்கு. அவரே ஏன் இப்படி மாறினாருன்னு எனக்கும் தெரியல. அவரு கட்சியில இருக்கவங்க தான் பல வருஷமா ஒன்னா பயணிச்சிருக்காங்க, அவ்வளவு வேலைகள் பார்த்திருக்காங்க. ஏன் இப்ப அவங்களுக்குள்ளேயே இவ்வளவு மோதல்? இல்லைங்க, அவரெல்லாம் ஜெயலலிதா அம்மா அவர்களே ஒதுக்கி வச்சுட்டாங்கங்க. அவங்க எல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் தான். அவங்க ஒன்றும் டிடிவி தினகரன் அவர்கள்லாம் ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா அவர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர் தான். இப்போ அவங்களுக்கு ஒற்றுமையா அவங்க பயணிச்சாங்க, ஏன் பயணிக்கல அப்படிங்கிறது அவங்களோட உட்கட்சி பிரச்சனை. அதே சமயத்தில் உட்கட்சி பிரச்சனையாக இருந்தாலும் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய முடிவுக்கு ஒட்டுமொத்த கட்சியும் கட்டுப்பட்டிருக்குல்ல. அதில் பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க, அங்கே ஜனநாயகம் இருக்கு. ஒருவேளை அவர் முடிவு ஏதாவது சரியில்லாமல் எடுத்திருந்தால் அங்கே ஒரு எதிர்ப்பு குரல் எழும்பி இருக்குமா இருக்காதா? அது யாரை நீக்கினாலும் ஒரு குரல் அங்கே எழும்பி இருக்கும். அங்கே யாருமே குரல் எழுப்பலையே. ஆனா தொடர்ந்து அந்த அதிமுகல இருந்து அன்வர் ராஜா ஃபர்ஸ்ட் போனாரு திமுகக்கு, அடுத்து இப்ப செங்கோட்டையன் அவர்கள் போயிருக்காரு, அடுத்து ஓபிஎஸ் அவர்களுக்குமே கருத்து வேறுபாடுகள் போயிட்டு இருக்கு. டிவிகே பக்கம் வர மாதிரியான கருத்துக்களும் வந்துட்டு இருக்கு. டிடிவி தினகரன் அவர்களும் எதிராக தான் இருக்காரு. தொடர்ந்து அதிமுகல இவ்வளவு பிரச்சனை இருக்கப்ப அதை எப்படி சமாளிக்க போறீங்க? தேர்தல் வேலை நெருங்கிட்டு இருக்கு. இல்லைங்க, இதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க. அவங்க களை எடுக்கிறதுன்னு பேரு. இது பிரச்சனையாக நரேட்டிவ் செய்யறாங்க. இது பிரச்சனை கிடையாது. ஒரு கட்சி, ஒரு மிகப்பெரிய கட்சி, இந்தியாவிலேயே பெரிய கட்சிகளுக்குள்ள ஒரு கட்சியா இருக்கக்கூடிய கட்சிங்க அது. அப்படி இருக்கும்போது இப்ப ஒரு நபர் போய் இன்னொரு கட்சியில சேர்றாங்கன்னா அவங்களோட டிக்னிட்டி தான் குறையுது, அவங்களுடைய தரம் தான் தாழ்ந்து போறாங்க. அதை விட்டுட்டு இவங்க எந்த இடத்துலயும் குறைய போறதே கிடையாது. செங்கோட்டையன் அவர்களை கொண்டாடுறாங்களே மேம் டிவிகேவோட ஆதரவாளர்கள். ஏங்க ஒருத்தர் போய் ஒரு புதுசா கட்சியில சேர்ந்தா கொண்டாடாம என்ன பண்ணுவாங்க? கூட்டத்திலேயே பார்த்திருப்போம், அப்படியே செங்கோட்டையனுக்கு இவ்வளவு ஃபேன்ஸா அப்படின்னு சொல்லி நமக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏங்க அவர் 50 ஆண்டுகளுக்கு மேல அரசியல்ல இருந்திருக்காருங்க. அவர் என்ன பப்ளிக் வியூவில் எப்படி மாறணுங்கிறது இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, பார்க்குறீங்கல்ல, இந்த வியூ வரணும் எனக்கு, அதுக்கு நீங்கள் கட்சியிலேருந்து என்ன பண்ணுவீங்களோ தெரியாதுங்கிறத சொல்லிட்டு தானேங்க போயிருப்பாரு.
எனக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து எனக்கு நிறைய கொடுத்து நீங்கள் வந்து எல்லாரும் என்னை வந்து வரவேற்கிறதோ, அது மாலை போடுறதோ, சால்வை போடுறதோ, இதெல்லாம் எனக்கு கடுமையாக இருக்கணுங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாதாங்க. அவர் சொல்லி அதை ஏற்பாடு பண்ண கூடவா தெரியாது அவருக்கு. இதையெல்லாம் பார்த்து விட்டு இது வந்து ஒரு மாயை. இந்த மாயையை பார்த்துட்டு அவருக்கே தெரியும் இது எல்லாம் செட்டப் பண்ணி தான் பண்ணியிருக்கோன்னு. பார்க்குற உங்களுக்கு அது பெருசாக தெரியலாம், ஆனால் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால இது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. இவர்கள் சுயநலத்திற்காக, சுயலாபத்திற்காக, தனக்காக போய் கட்சி மாறி போய் சேர்றது தானே தவிர, இதுல வந்து அவர்கள் விசுவாசமாக பல ஆண்டுகளாக பயணித்த கட்சிக்கோ, அல்லது அவர்கள் அமைச்சராக்குனாங்க, இவ்வளவு வருஷம் இருந்தோம், வயசு தான் ஆயிட்டே, நம்ம ஓய்வு கூட எடுத்துக்குவோம், நம்ம இறந்து போனா என் உடல் மேல இந்த கொடி தான் இருக்கணும்லாம் நம்ம பேசிட்டோமே, அந்த வார்த்தைக்குனாவது நம்ம வந்து ஒரு மதிப்பு கொடுத்து நம்ம ஒதுங்கிக்குவோன்னு கூட நினைக்கலாம். அப்படி இல்லாம ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் சுயநலத்திற்காக, சுயலாபத்திற்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக தான் நான் பார்க்குறேன். இதனால அதிமுகவிற்கு ஒரு 0.0001% கூட எந்த விதமான இழப்பும் கிடையாது அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியும். ஏன்னா இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து டிவிக்கு பக்கம் வர போறது சில பேச்சுக்கள்லாம் போயிட்டு இருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? அது உண்மைதானா? ஏங்க அது யார் வேணாலும் போகட்டுங்க. நீங்க ஓட் பேங்க் அப்படின்னு ஒன்று இருக்கு, இல்லை யாருக்கு எவ்வளோ ஓட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். 4 வருடம் 3 மாதம் ஆட்சி கட்டில் அமர்ந்து முதல்வராக இருந்து தன்னை நிரூபித்து காட்டியவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். அதை பாருங்க. இப்ப ஒரு கூட்டத்தை கூட இன்னும் இவங்கெல்லாம் ஒழுங்கா நடத்த முடியாம 41 உயிர் போயிடுச்சு. நாங்க அதனாலதான் திரு விஜய் அவர்களை சொல்றோம், முதல்ல நீங்க வந்து ஒரு அனுபவம் பெற்ற நல்ல தலைவர், ஆட்சி செஞ்சவரோட கூட்டணி வைங்க. கூட்டணி வச்சு மக்களுக்கு எப்படி செயல்படணுங்கிறத கத்துக்குங்க. கூட்டணி வைங்கன்னா ஏதோ அதிமுக கூட கூட்டணி வைங்க அப்படின்னு. ஆமாங்க, தப்பு கிடையாதுங்க. உங்களுக்கு அரசியல் ஆர்வம் வந்துட்டு அரசியலுக்குள்ள வந்துட்டீங்க, மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு தான் வந்திருக்கிறதா தான் எல்லாருமே நினைக்கிறாங்க, நானும் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்துச்சு உண்மையாவே நீங்க மக்களுக்கு நன்மை தான் செய்யணும் அப்படின்னு சொன்னா, இலக்கு வெற்றியை நோக்கி போகணும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக ஒரு பெரும்பான்மையான ஒரு பெரிய அனுபவம் மிக்க ஆட்சி கட்டில இருந்த கட்சியுடைய கூட்டணி வைக்கிறதுல என்ன தவறு இருக்கு? என்ன தவறு இருக்கு? இப்ப நீங்க வந்து ஒரு 8 to 10% வாக்கு வங்கியை வச்சுக்கிட்டு நீங்க வந்து சரி கூட வேணாலும் வச்சுக்கிங்க, அது அவங்கவுங்க பார்வையாளர்கள்ட்டே விட்டுருவோம். அப்ப அதை வச்சுக்கிட்டு நீங்க எல்லா இடத்துலயும் வெற்றி பெற முடியுமா? அல்ல எத்தனை தொகுதியில வெற்றி பெற முடியும்? நீங்க எவ்வளவு பெரிய அரசியல் விமர்சகர்கிட்ட போய் கேளுங்க, மிகப்பெரிய ஜாம்பவான்கிட்ட கூட போய் கேளுங்க. இன்னைக்கு வந்து ரூட் லெவல்ல வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டிஸ் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஏடிஎம்கே அப்படிங்கிற பார்ட்டியில ரூட் லெவல்ல நீங்க இந்த பூத் மெம்பர்ஸ்ல இருந்து எல்லாமே பக்காவா பண்ணி அருமையா அவங்க வந்து வேலைகள் எல்லாம் தொடங்கி தேர்தல் சம்பந்தமான வேலைகள் எல்லாம் முன்னதாக முடித்தவர்கள் அதிமுக. அது மட்டும் இல்லாம தேர்தல் பிரச்சாரத்தையுமே மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற தலைப்புல எல்லா 170க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல நேரடியாக பிரச்சாரத்தையும் மேற்கொண்டுட்டாங்க. அப்ப எல்லாத்துலயுமே முன்னோடியாக இருக்காங்க. அந்தந்த இடத்துல அந்தந்த தொகுதிகள்ல என்ன பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு கொடுக்கணும், தான் முதல்வரான பிறகு இந்த துறை சார்ந்தவர்களுக்கு தீர்வு கொடுக்கறதுல எப்படி டெக்னிக்கலி ஆன்சர் பண்ணாருங்க திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். திரு விஜய் அவர்களால முடியுமா? சிம்பிளா கேட்கிறேன், முடியுமா? நான் அதை சொல்லலைங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒரு தொகுதியில ஒருத்தவங்க நீங்க வந்து ஃபுல் ஸ்கிரிப்டட் ப்ரோக்ராம் பண்ணலாங்க. இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகையாளர்களை கூட சந்திக்கல. இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்திருக்கு, இவ்வளவு நடந்திருக்கும் போது நீங்க பத்திரிகையாளரை கூட சந்திக்கல. அப்படிப்பட்டவர் வந்து எப்படிங்க தீர்வு சொல்லுவாரு? ஒரு நெசவுத்துறையை சேர்ந்தவர், நெசவாளரை வச்சுக்குவோமே, அவர் வந்து எங்களுக்கு இவ்வளவு நாங்கள் பாதிக்கப்பட்டுட்டோம். அதே மாதிரி சிறு குறு தொழில் செய்கிறவங்க இன்னைக்கு வந்து எங்களுக்கு மின்சார கட்டணம் மின் கட்டணம் அதிகமாக இருக்குது, அல்லது அதில் தடை ஏற்படுது, அதனால எங்களால் தொழில் செய்ய முடியல, பட் இது கடன் கொடுக்கறதோட வட்டி விகிதம் அதிகமாயிடுச்சு, ஏதோ ஒண்ணுங்க, அது குறித்து வந்து கேட்குறாங்க, பேசுறாங்க. இவர் பதில் சொல்லிடுவாரா? அது மக்களை சந்திச்சு பேசினா போதுமே, பத்திரிகையாளரை சந்திக்கணும்ன்ற அவசியமே இல்லை. மக்களை சந்தித்து தான் பேசிடுவாரான்னு கேக்குறேன். இதுவரைக்கும் மக்களை சந்தித்து மக்களோட இன்டராக்ட் பண்ண ப்ரோக்ராம் ஏதாவது பாத்தீங்களான்னு கேக்குறேன். ஆனால் இதுல எல்லாம் கை தேர்ந்தவராக அனுபவம் மிக்கவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை நீங்க தலைவராக நினைக்கிறதுல என்ன தவறு இருக்கு? என்ன ஈகோ உங்களை தடுக்குது? நீங்க மக்களுக்கு நான் நல்ல ஒரு சேவகனாக மக்களுக்காக இருக்கணும்னு நினைச்சா கூட்டணிக்கு போவீங்க. இல்ல நான் ஒரு முதல்வர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பதவி மேல ஆசை இருந்துச்சுன்னா,
ஒரு பதவி, நான் வாழ்நாள்ல முதல்வராகணும், எனக்கு இவ்வளவு ரசிகர் கூட்டம் இருக்காங்க, என் மேல முட்டாள்தனமா இல்ல கண்மூடித்தனமான பாசம் வச்சிருக்காங்க, அப்படிப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க, நான் அதனால முதல்வர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பதவி ஆசை இருந்துச்சுன்னா நீங்க தனித்திருப்பீங்க. ஏன் மக்களை கூப்பிட்டு பேசிட்டு தானே இருக்காரு. இப்ப தூய்மை பணியாளர்கள் அவரையும் வந்து பனையூருக்கு வர வச்சு அவங்களுக்கான நிவாரண பொருட்கள் அவங்களுக்கு என்ன நிவாரணம் கொடுக்கறதெல்லாம் இல்லைங்க. நீங்க பப்ளிக்கா வரும் கரூர்ல அந்த துயரத்துல அம்மா நீங்க வெளியில உங்களுக்கு வீடியோ வந்துச்சா, உங்க பிரஸ் கொடுத்தாங்களா? அது வீடியோக்காக ஏன் பண்ணோம், மக்களை சந்திச்சு பேச இல்லம்மா. அப்ப வீடியோக்காக பண்ணணும்னா அந்த செய்தியை வெளியில வரக்கூடாது. ஒரு செய்தி வெளியில வருதுன்னா முழுமையாக அந்த அரங்கத்துக்குள்ள அவங்க என்ன சொன்னாங்க, அதுக்கு அவர் என்ன பதில் கொடுத்தாரு அப்படிங்கறதோட சேர்த்து ரெக்கார்ட் பண்ணி வந்துதான் கேக்குறேன். எனக்கு தெரியலமா, வந்தா சொல்லுங்க, நானுமே மகிழ்ச்சி அடைகிறேன். அவங்க அந்த உள்ள போயிட்டு வந்தவங்கள பேட்டி கொடுக்குறாங்களே. ஏமா அது உள்ள போயிட்டு வந்தவங்க பேட்டி கொடுக்கறது அப்படிங்கிறது சரியானது கிடையாது. இல்லம்மா, யாருமே வந்து ஒருத்தவங்களை சந்திச்சுட்டு வந்து என்னங்க எதுக்கு வந்தோன்னே தெரியலங்க, சும்மா கூப்பிட்டாங்க, விஜய பார்க்கணும்னு வந்தங்க, பார்த்துட்டேங்க, பக்கத்துல இருந்து பார்த்துட்டேங்க அப்படின்னாங்க பேட்டி கொடுப்பாங்க. ஏமா அப்படி பேட்டி கொடுக்க முடியாதுல்ல, அதை நம்ம கேட்கல. நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக உங்களை காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த அரங்கத்துக்குள்ள அவர்களோட நீங்க என்ன இன்டராக்ட் பண்ணீங்கிறத நீங்க சேனல்ஸை கூப்பிட்டு நிக்க வச்சு பதிவு பண்ணி அனுப்புங்க. நீங்க மேடையில பேசுறது எப்படி லைவ்ல காட்டுறாங்களோ, நீங்க கார்ல இருந்து இறங்குற, வீட்லயே இருந்து இறங்குறதுல இருந்து காட்ட சொல்லி நீங்க பணம் செலவு பண்றீங்கல்ல, அந்த செலவை அந்த அரங்கத்துக்குள்ளேயும் பண்ணுங்கிறோம். நீங்க இப்ப சொல்றீங்க இல்லையா அதிமுக கூட கூட்டணி வைங்கன்னு. இப்ப அதிமுக கூட கூட்டணி வச்சா அவருக்கு என்ன பதவி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் வந்து நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. இப்ப பாஜக இருக்கு, நான் பாஜக இருந்தா வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு, கொள்கை எதிரின்ற மாதிரி. அப்படி அதிமுக கூட கூட்டணி வச்சால் என்ன பதவி அவருக்கு கிடைக்கும்? அதிமுக பதவி அதைதான் நான் குறிப்பிட்டேன். நீங்க உங்களுக்கு தேவை பதவியா அல்லது மக்கள் பிரதிநிதியாக நின்று மக்களுக்கு சேவை செய்யணுமா? முதல்வர்னா தமிழ்நாட்டுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ மக்களுக்கு அதை வந்து சுதந்திரமா இன்னும் பண்ண முடியும். என்ன சுதந்திரமா பண்ணுவீங்க? என்ன சுதந்திரம்? உங்களுடைய சுதந்திரம் என்ன? நீங்க யாரு, அரசியல்ல யாரு, எத்தனை போராட்டம் பண்ணிருக்கீங்க, எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கீங்க, எத்தனை வாட்டி சிறைக்கு போயிருக்கீங்க, தொகுதி வாரியான பிரச்சனைகளை பேச முடியுமா? அல்லது உங்களால எதிர்கால திட்டங்களை தமிழ்நாட்டை நான் இதெல்லாம் பண்ண போறேன்னு உங்களால பேச முடிஞ்சதா? எதுவுமே முடியல. பேசுறது எல்லாம் பழசுதான். இப்ப நான் பேசாததா ஏன் நான் மத்தவங்களை பத்தி பேசணும்? நான் பேசின வீடியோஸ் வேணா நான் எடுத்து போடுறேன். நாங்க பேசாத டாபிக்கே கிடையாது, அவ்வளோ பேசுறோமே. நீர் மேலாண்மை பத்தி பேசுறோம், விவசாயிகளை பத்தி பேசுறோம், ஐடி துறை எப்படி விவசாயத்தையும் ஐடி துறை எப்படி இணைக்கணும்னு பேசுறோம், வெளிநாடுகள் போல நம்ம நாட்டை எப்படி மாத்தணும்னு பேசுறோம், மழைநீர் வடிகால் பத்தி பேசுறோம். இங்க எப்படி வந்து ஒரு நீங்க சொல்ற மாதிரி கார் வாங்கி கொடுத்து பைக் வாங்கி கொடுக்கறதுனால சமநிலை அடைஞ்சிருவாங்க பொருளாதாரத்துலங்கிறதெல்லாம் நான் அப்படி பொய்யாலாம் பேச முடியாது. பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது முக்கியம். அந்த வளர்ச்சியை நோக்கி எப்படி போகணுங்கிறதுக்கான ஒரு வடிவம் வச்சிருக்கோம். இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்குங்கிறதுக்கான வடிவம் வச்சிருக்கோம். வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசாங்க வேலைன்னு சொல்றாரு, அது சாத்தியப்படுமா? இன்னைக்கு எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க அரசாங்க வேலை? 18 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அதுலயுமே 12 லட்சம் பேர் தான் பர்மனன்ட் ஸ்டாஃப். அப்ப போய் 8.5 கோடி மக்கள் இருக்கும்போது வீட்டுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. அதெல்லாம் பேச்சுல வந்து நல்லா இருக்குமா? நடைமுறைக்கு ஏமாற்றி அரசியல் செய்யக்கூடாது. ஏமாற்றி அரசியல் செய்து வந்து நீங்க பதவிக்கெல்லாம் வர முடியாதுன்னு இது சினிமாவா? ஏமாற்ற மக்கள் அவ்வளவு முட்டாள இல்ல, தெளிவா தானே இருக்காங்க. தெளிவா இருக்கணும் தான் இன்னைக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். தெளிவா இருங்கன்னு தான் சொல்றேன். ஒருத்தர் சொல்றத கண்மூடித்தனமாக நம்புனீங்கன்னா உங்களை விட இந்த காலகட்டத்துக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கு உலகம். இந்த காலகட்டத்துல ஒரு நடிகர் சொல்றாருங்கிறதுனால எல்லாமே பண்ணிடுவாருன்னு நம்புனாங்கன்னா எனக்கு கரூர் சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருது. நான் கரூருக்கு போனேன். அந்த நிகழ்வு, அந்த கொடுமையான நிகழ்வு நடந்த அன்னைக்கு மார்னிங்கு 7 மணிக்கெல்லாம் நான் அங்க போயிட்டேன். அங்க ஒரு லேடி சொல்றாங்க, நாங்க கூட நினைச்சோம் மேடம் அவர் சினிமாவில் காப்பாத்துற மாதிரி அப்படியே ஏதாவது ஒரு 2 குழந்தைய அப்படியே அங்கிருந்து கீழே குதிச்சு காப்பாத்திடுவாருன்னு. கரெக்டா சொல்றீங்க. அதத்தான் நானும் சொல்றேன். இது மாதிரியான தவறை செய்யாதீங்கன்னு சொல்றேன். அப்ப அந்த இடத்துல அப்படிதானே யோசிக்கிறது. அந்த இடத்துல என்ன பண்றதுன்னே புரியாதவருக்கு அந்த அம்மா நான் அவரை குறை சொல்லலாமா? உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கிற கூட்டம் எந்த விதமான பொது அறிவும் நல்ல சிந்தனையும் ஒரு பிராக்டிக்கலா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாம சினிமா மாதிரியே நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க தான் உங்க பின்னாடி நிக்கிறாங்க. எல்லாரும் மாதிரி விஜய் ரசிகர்கள் எல்லாம் தற்கூரி ரசிகர்கள் அந்த மாதிரி சொல்ற மாதிரி நான் அதெல்லாம் பயன்படுத்தலாமா? நான் பேசுறது வந்து அவர்களை வந்து நான் வந்து அரசியல் அறிவு இல்லாம அந்த சினிமாட்டிக் அவர் சொன்னா செய்வாரு அப்படிங்கிற இடம் கிடையாது. இன்னைக்கு எத்தனை லட்சம் கோடி தமிழ்நாடு கடன்ல இருக்கு? கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடியை தாண்டி கடன்ல இருக்கும். இந்த கடனை நம்ம எப்படி சரி செய்ய போறோம்? அதற்கான விஷயம் என்ன பண்ண போறாங்க? டாஸ்மாக் வருமானம் 40% 50% கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுது. அந்த வருமானம் இல்லாம வேற எதன் மூலமாக தமிழ்நாட்டிற்கு வருமானத்தை ஈட்ட முடியும்?
கனிம வளத்தை பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? நான் அவங்க கோச்சுக்கிட்டாலும் நான் நல்ல அரசியல்வாதி, ப்ராப்பர் அரசியல்வாதி. வேணா வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு போங்க. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதான்னு கூட தெரியல. நீங்க நினைப்பது போல நான் அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன் அதை பண்ணுவேன்னு சொல்ற லெவலுக்கு நம்ம கஜானா இல்ல. இன்னைக்கு ஒவ்வொருத்தர் தலையிலையும் 3 லட்சம் ரூபாய் கடன்ல இருந்துட்டு இருக்கோம். பிறக்கிற குழந்தைக்கு வரைக்கும் கடனோட தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிறக்குது புள்ள. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு ஒரு பொருளாதார நிபுணர் குழு வச்சுக்கிட்டு அவங்க என்ன கைட் பண்றாங்க, குறைந்தபட்சம் அப்படிதான் அரசியல பேசணும். நான் வந்தா இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் பேசி ஏமாத்தாதீங்க. அந்த ஏமாறுற கூட்டமும் இருக்கு. அந்த ஏமாறுற கூட்டம் கொஞ்சம் அலர்ட்டாவும் இருக்கணும். நீங்க தான் அட்வைஸ் பண்ணணும் அவருக்கு, ஒரு கூட்டணி வச்சு வாங்கன்னு. புரியுதா உங்களுக்கு? அந்த கூட்டமே அவருக்கு அறிவுரை சொல்லணும். அப்பதான் ஒரு அரசியல்ல ஒவ்வொரு படியா ஏறினாதான் ஒரு நிலையான ஒரு நல்ல தலைவரா கூட உருவாகலாம். யார் வேணாலும் நல்ல தலைவரா உருவாகலாம், அதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா நான் எடுத்த உடனே நான் தான் முதல்வர்னு சொல்ற இடம் அது முழுமையாக தன்னுடைய பதவி ஆசையை குறிப்பிடுவதாக இருக்கு. அவ்வளவு. ஆனா மக்கள் கிட்ட போய் கேட்கிறப்ப திமுக அதிமுகவை தாண்டி எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும், விஜய் அவர்கள் வரணும், நாங்க அவரோட ஆட்சியை பார்க்கணும். ஆட்சியை பார்த்தா தானே நம்ம எதுனாலும் வந்து கணக்கு பண்ண முடியும். வராமே நம்ம சொல்ல முடியாது இல்லையா இவர் இப்படி ஏமாத்துறாருன்னு. ஆனா மக்களோட மனசுல பாதி பேருக்கு இந்த கருத்தை தான் சொல்றாங்க எல்லாருமே. அதை எப்படி அது நீங்க எத்தனை பேர்கிட்ட நீங்க போய் பேட்டி எடுக்கிறீங்கிறது எனக்கு தெரியாதுமா. ஒரு தொகுதிக்கு ஒரு மினிமமா ஒரு 3-4 லட்சம் ஓட்டு இருக்குன்னா உங்களால 4 லட்சம் பேர்கிட்ட போய் கேட்க முடியுமா? அல்லது 4 லட்சம் பேரும் நீங்க மைக் எடுத்துட்டு போனோன்னு பதில் சொல்லுவாங்களா? அல்லது பதில் சொல்றவங்க அந்த பதில் சொல்றபடிதான் நடந்துக்குவாங்களா? இது எல்லாமே கேள்விக்குறிமா. புரியுதா? அதனால ஒரு மைக் எடுத்துட்டு நம்ம கொஸ்டின் கேட்டதுனால அந்த ஆன்சரை டிபெண்ட் பண்ணி அது மாதிரிதான் தமிழ்நாடு இருக்கும் அப்படிங்கிறதே மிகப்பெரிய பொய். அப்ப விஜய் அவர்கள் வந்து அரசியல் பழகணும் இன்னும் சொல்றீங்க? நிச்சயமாக அரசியல் பழகணும். அவரை நம்பி உள்ள கூட்டத்தை அரசியல் பழக்கணும், அரசியல் படுத்தணும். அதன் பிறகுதான் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு. நல்ல ஒரு இளைஞர் படை இருக்குன்னா அதை நீங்க நல்ல அரசியல் எவ்வளவு ஷார்ப்பா மாத்தலாம் தெரியுமா? அதை விட்டு பிளாஸ்ட்னு கத்துறாரா? இப்ப பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா, பிளாஸ்ட்னு வருதா? இதெல்லாம் என்னமா? என்ன பிளாஸ்ட்? ஏற்கனவே பிளாஸ்ட் தான் முடிஞ்சுதான் போயிருக்கு. 41 உயிர் பிளாஸ்ட். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பேசக்கூடாதுமா. ஒரு நல்ல என்ன பொசிஷன்ல இருக்கோங்கிறத உணர்ந்து ஒரு நல்ல அரசியல்வாதியாக மாறுங்க. நீங்க நடிகர்ல இருந்து வந்துட்டீங்கிறத நிரூபிக்க பாருங்க. அதை விட்டுட்டு நீங்க நடிகராகவே அரசியல்ல இருக்கணும் அப்படின்னா அது நடிப்பாகத்தான் பார்க்கப்படும், அரசியல்வாதியாக பார்க்கப்படாது. அதனால நீங்க புரிஞ்சு நடந்துங்கன்னு சொல்றேன் நான். அடுத்த ஒரு கேள்வி மேம், இப்போ ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது, அவரோட கடைசி படம்னு சொல்லியிருக்காரு. அதோட ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வச்சிருக்காரு. எப்பயுமே நம்ம தமிழ்நாட்டில் தான் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வித்தியாசமா மலேசியாவில் வச்சிருக்காரு. அதுக்கான என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதுக்கு பின்னணி ஏதாச்சும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பின்னணி ஒன்றும் கிடையாதுமா, பயந்து வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். எதுக்கு பயந்து? ஏன்னா இங்க 41 உயிர் போயிட்டு 1 வருஷம் முடியல, இன்னும் குறைஞ்சபட்சம் பார்த்தா ஒரு 3 மாதம் 4 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள மகிழ்ச்சியாக ஒரு வெளியீட்டு விழா, ஒரு ஆடியோ லான்ச் ப்ரோக்ராம் அப்படின்னு நடக்குதுன்னா உண்மையாகவே அது மலேசியாவில் நடந்தானே, லண்டன்ல நடந்தானே, அமெரிக்காவில் நடந்தானே, அந்த மாதிரி நிகழ்ச்சிகளே அவர் அவாய்ட் பண்ணிருக்கணும். ஆமா, தீபாவளி கொண்டாட கூட சொன்னார் இல்லையா அந்த கருணை அந்த. ஆமா ஆமா, அது முடிஞ்சு ஒரு 4-5 நாள்லயே சரஸ்வதி பூஜை கொண்டாடிட்டாங்கம்மா அவங்க அலுவலகத்துக்குள்ள. அவரே சொல்லியிருந்தாரு. அதுதான்மா அதோட இம்பாக்ட், அதாவது இதோட பிரதிபலிப்பு. சரஸ்வதி பூஜை கொண்டாடினதை எல்லாரும் கிண்டல் அடிச்சோன்னே அலர்ட் ஆகி தீபாவளி கொண்டாடாதீங்கன்னு சொன்னாருமா. அந்த மாதிரி ஒரு தனி மனிதர் உண்மையிலேயே ஒரு மனநிலையில ஒரு 41 உயிர், அதுவும் குழந்தைங்க 10 பேருக்கு போயிட்டாங்க அப்படிங்கும் போது அந்த மனநிலை இருந்துச்சுன்னா ஒரு ஆண்டாவது நம்மளால கொண்டாட்டங்களை குறைத்துக் கொள்வோம் அப்படிங்கிற ஒரு பேசிக் மனிதாபிமானத்தோட நடந்துக்கலாம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அதே சமயத்துல அவங்க சினிமா ப்ரொடியூசர் விரும்புறாரு, அந்த படத்துக்கு விளம்பரம் தேவை அப்படிங்கும்போது அதை அவாய்ட் பண்ண முடியாதுங்கிறதையும் நான் ஏத்துக்கிறேன். அந்த இடத்துல என்ன முடிவு எடுக்க முடியுமோ அதை எடுத்திருக்காதான் வச்சுக்குவோம். நம்ம மலேசியா தமிழ்நாட்டுல இருந்து மலேசியாவுக்கு போயிருக்காரு. மலேசியாவுக்கு போனா மட்டும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்ததுக்காக மலேசியாவுக்கு போயிட்டாரா? இல்ல, தெரியலங்கிறதுல தெரியலங்கிறது இல்லம்மா. பொதுவாவே இங்க நடத்தி இங்க நடத்துறதுக்கான ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அது இன்னும் அவரை வந்து அசிங்கமாக தான் எல்லாருமே பேசுவாங்க. அங்கே நடக்கிறதுனால மட்டும் பேச மாட்டாங்களும் கிடையாது. பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு தேவையில்லாத ஒன்று தான். சினிமா ப்ரமோஷனுங்கிறதுனால யாரும் எதுவும் அதை போய் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறது நல்லா இருக்காது. அது ஒரு பிஸ்னஸாக பார்க்கலாம், அவர்கள் கொண்டாட்டமாக அதை வச்சுக்கலாம். அதுக்கு அவர் போகிறாரு, அதில் நடிச்சிருக்காரு, போகிறாரு. அது ஒரு தொழில் சார்ந்ததாக நான் பார்க்குறேன். அதில் அரசியல் கருத்துக்கள் சொல்ல நான் விரும்பலாமா. இந்த பாடல் ஒன்று வெளியே இருக்கு இல்லையா, அந்த பாடலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த லியோ பாடலுக்கு வந்து உங்கள் விமர்சனம் வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. இந்த பாடல் உங்களுக்கு எப்படி உங்கள் மனதுக்கு என்ன பாட்டுமா? இப்போ அந்த பிளாஸ்ட்னு வந்துச்சு இல்லைம்மா, அதுதான் சரின்ற மாதிரி பாடல் வந்தது. அதான் அது வந்து நான் அரசியல்வாதியாக இருக்கேன் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடுற மாதிரி பாட்டு. இது தளபதியா? ஆமாம்.
ஆமா, அவரே தளபதின்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி. அது பிளாஸ்ட் பிளாஸ்ட்ங்கிற வார்த்தையே என்ன மீனிங்? என்னத அது ஒரு ஃபயர், அப்படியே எனர்ஜி, அந்த ஃபயரோட அந்த எனர்ஜி, இந்த ஃபயர் அப்படிங்கிறதெல்லாமா அறிவுடன் சிந்தையுடன் அதில் தான் நீங்கள் உங்களோட எழுச்சியையும் அந்த இதையும் காட்டணுமே தவிர நீங்கள் வந்து தவறாகவும் வழி நடத்திடாதீங்க இளைஞர்கள் மத்தியில். நீங்கள் பாட்டுக்கும் பிளாஸ்ட்ன்ட்டு போயிடுவீங்க, அவன் இன்னொரு கட்சிக்காரனோட சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு சாவ சொல்கிறீங்களா கேட்குறேன். நீங்க இது சொன்ன இல்ல நான் சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஒரு அறிவார்ந்த அரசியல்வாதியாக நடந்துக்கணுமே தவிர இளைஞர்களை வந்து ட்ரிகர் பண்ணி விடாதீங்க. இளைஞர்களை அருமையா கையாண்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை அவர்களுக்கும் உருவாக்க முடியும், தமிழகத்துக்கும் உருவாக்க முடியும். ஆனா உங்கள்கிட்ட அந்த தன்மை இல்லாம உங்களை சுத்தி உள்ளவங்க என்ன உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த பயிற்சியும் தவறா இருக்கு, அந்த முயற்சிகளும் தவறில தான் போய் முடியுது. பார்த்து நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேம் இந்த டிவிகே ஆளுங்களை வந்து அந்த பேனர் வைக்கிறதுல பிரச்சனை ஆகி டிஎம்கே ஆளுங்க அடிச்சிருக்காங்க. டிவிகேன்ற பேர் வந்து இந்த ஏரியாக்குள்ளே கேட்கக்கூடாதுன்ற மாதிரி சரமாரியாக தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க. அவங்களோட ஒய்ஃபும் வந்து பேசியிருக்காங்க. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? 2 கட்சியினர் மோதிக்கிறது, இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறதுலாம் இல்லை, அது தவறானது. இப்போ ஒரு கட்சி ஏற்கனவே ரவுடிசம் அப்படின்னு திமுக அப்படின்னாலே ரவுடிசம் அப்படிங்கிறது வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இங்கேயும் வந்து நீங்கள் பிளாஸ்ட்னீங்கன்னா பசங்க பாவம் பிளாஸ்ட் ஆகிட போகிறாங்க, அவங்கள உசுப்பேத்தி விடுற மாதிரி. ஆமாம், அது மாதிரி எல்லாம் நடந்துக்க கூடாது. அப்போ அவங்க தாக்குதல், இது வந்து ஒரு ஜனநாயக நாடு, இங்கே எல்லா கட்சிக்காரங்களுக்குமான இடம் உண்டு, எல்லாருக்குமான உரிமைகள் உண்டு. அப்படி இருக்கும்போது உங்களை எதிர்க்கிறாங்கன்னா நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் பத்திரிகையாளர்களை கூப்பிடலாம். இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அரங்கேற்றலாம். அதை விடுத்துட்டு சண்டை போட்டு உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் இருக்கு. நான் இளைஞர்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன், நீங்கள் இந்த ஒரு சினிமா ஈர்ப்புல அரசியலுக்கு வந்து இருந்துட்டு தேவையில்லாத வழக்குகளை வாங்கி கொண்டு ஒரு வெளிநாட்டுக்கு போக கூட முடியாத அளவுக்கு நீங்கள் உங்கள் பாஸ்போர்ட் கூட உங்களால் எடுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை அழித்து கொள்ளாதீர்கள்ங்கிறத நான் என்னோட அறிவுரையாகவே சொல்கிறேன். அரசியல் நல்ல விஷயம்தான், அதில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த அரசியலை எடுங்க, நல்ல அரசியல்வாதிகளாக வாங்கங்கிறது என்னோட கனிவான வேண்டுகோள். ஓகே மேம், அடுத்ததான் லாஸ்ட் டாபிக் மேம். நம்ம உதயநிதி அவர்கள் இப்போ மழைக்காலம் தொடங்கிடுச்சு, 4000 கோடி வந்து மழைநீர் வடிகளுக்காக ஒரு ஒதுக்கீடும் செஞ்சாங்க. இப்போ மழைலாம் பெஞ்சிட்டு இருக்கு சென்னையில் விடாமல். எப்படி இப்போ அந்த மழை நீருக்கான ஒதுக்குன அந்த 4000 கோடி எப்படி வேலை செய்யுது? இந்த மழை நீருன்றது தேங்கலையா? ஏன்னா உதயநிதி அவர்கள் நேரில் போய் ஆய்வு செஞ்சுட்டு இருக்காரு. அது எப்படி இருக்கு மேம் இப்போ? இல்லை, இது இங்கே மழைநீர் வந்து வடிகால் திட்டம் அப்படிங்கிறது எப்பவுமே ஃபெயிலியர் தான். எல்லாருமே பேக்கேஜ்னு மேயர் சொன்னாங்களே, மேயர் பிரியா அவர்கள் சொன்னாங்களே, எங்கம்மா போயிட்டு அப்படின்னு தான் கேட்குறாங்க. இவங்க பெரும்பான்மையாக அந்த நீர் உறிஞ்சுற மிஷினை வச்சுக்கிட்டு அதுலேருந்து எப்படி தண்ணியை உறிஞ்சி வெளியேற்றலாம் அப்படிங்கிறத தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, இங்கே மற்ற வேலை நாடுகள், வளர்ந்த நாடுகளில் உள்ளது மாதிரி ஒரு 15 நிமிஷத்தில் மழை பெஞ்ச சுவடே தெரியாது. அதுதான் உண்மையான வந்து வடிகால் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்த மழை நீர்லாம் நிற்காமல் தேங்காமல் இருக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பள்ளம் அது இது எல்லா இடத்துலையும் நின்றுட்டு இந்த வியாசர்பாடியிலலாம் பாருங்கள், மக்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பெரம்பூர் தொகுதி மக்கள் வெளியில் வந்து சத்தம் போடுறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு இந்த திமுக அரசு ஆட்சியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ எங்கே போயிட்டாருன்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லா இடங்கள்லையுமே எம்எல்ஏ எங்கே போயிட்டாங்க, எங்களை வந்து பார்க்க மாட்டாங்களாங்கலாம் கேள்வி எழுப்புறாங்க. ஏன்னா கர்ப்பிணி, வயசானவங்க, குழந்தைங்க எல்லாம் வீட்டை விட்டே வெளியில் வர முடியாமல், அவசரத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கூட போக முடியாமல் இருக்காங்க. அப்படின்னு சொன்னால் இந்த நிலையை மாற்றணும். இவங்க எத்தனை கோடி எங்கே ஒதுக்குனாங்கன்னு தான் தெரியல. 4000 கோடியை யாருக்கு ஒதுக்குனாங்க, எதுக்காக ஒதுக்குனாங்க, எங்கே ஒதுக்குனாங்க அப்படிங்கிறதுக்கு வெள்ளை அறிக்கை வெளியிட்டால் நல்லாயிருக்கும். நம்ம மழையப்போ மட்டும் நம்ம பேசுகிறோன்னு இல்லாமல் பொதுவாகவே அது ஒரு நாங்கள் இது எதுக்கு ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேயர் பிரியா சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து சென்னையில் தண்ணியே தேங்கலை, யாரும் வந்து இடம் மாற்றி போகிற அளவுக்குலாம் இங்கே அவசியமே கிடையாது, தண்ணி வந்து வடிஞ்சு போயிட்டே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி மேயர் பிரியா அவர்கள் வந்து இன்றைக்கி ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்கா சென்னையோட நிலைமை? அதான் இன்றைக்கி சென்னை மக்கள்கிட்ட நான் சொல்கிற ஏரியாவிலேருந்தெல்லாம் மக்கள் பேசுனதை தான் பார்த்துட்டு சொல்கிறோம். அதில் எதுவும் போலித்தனமாக இருக்க வாய்ப்பு கிடையாது. இவங்க பேசுகிறது எப்போவுமே போலித்தனமாக தான் பேசுவாங்க. விவசாயிகள் பிரச்சனையில் கூட 600 மூட்டை அப்படின்னு சொன்னால் 1000 மூட்டைன்னு சொல்லிடுவாங்க. இவங்களுக்கு பொய் சொல்கிறதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. சர்வசாதாரணமாக பொய்களை அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த ஆட்சி அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துட்டு ஒட்டுமொத்தமாக முடிவுக்கு வந்துடும். இனிமேல் திமுக அப்படிங்கிறது ஆளுங்கட்சியாக வரவே முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த இயற்கையோட தாக்கமும் மக்கள் சென்னையிலேயே அவ்வளோ கெட்ட பேர் வாங்கியிருக்காங்க திமுக. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. நன்றி.